இந்த பாவத்தை மன்னிக்கிறவருங்கிற கான்செப்டே இயேசுனால வர்றது தான். பழைய ஏற்பாட்டில் பாவம் மூடப்பட்டது, எல்லாருடைய பாவமும் மூடப்பட்டுச்சே ஒழிய மன்னிக்கப்படலை. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்கள் சாகாதபடிக்கு பாதுகாத்ததே ஒழிய பரலோகத்துக்கு கொண்டு போகலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மளை எங்கே கொண்டு போகுது? பரலோகத்துக்குள்ளே கொண்டு போகுது. அப்போ அந்த மன்னிக்கிற சுபாவம், அந்த அந்த மன்னிக்கிறவராக அவர் வெளிப்படுவார். அதான் பின்புறம் பின்னாடி வரப்போகிறவர். இரக்கமும் கிருபையும் நிறைந்தவராய் வெளிப்பட்டார். இங்கே என்ன சொல்றார் பாருங்க, நான் எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ. கிருபையும் இரக்கமும் இங்கே தான் கரெக்டாக வருது 33:19. அப்போ கிருபையும் இரக்கமும் வந்தாதான் மன்னிப்பு வரும். அப்போ வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை இங்கே வெளிப்படுத்துகிறார். வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். இதுதான் நான் வரப்போறது, இப்படி தான் நான் வரப்போறேன். அது மட்டும் இல்லை,